இறையேசுவில் எனதருமை இறை சொந்தங்களே, நல்லா இருக்கீங்களா? சத்தமே காணும். பேக்கில் நல்லா இல்லையா? நல்லா இருக்கீங்களா? சரி. பொதுக்காலம் 11ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு வந்திருக்கின்ற எம் புன்னை திருச்சபை சொந்தங்களை, இறை அருளும் தூய ராஜ கன்னிமாதாவின் ஆசீரும் நம் ஞான தகப்பன் தூய சவேரியாரின் அருளும் என்றும் இப்போ நல்லா இருக்க மாதிரி எப்பவும் சந்தோஷமாக இருக்க வேண்டிக் கொண்டு தொடங்குகிறேன். ரெடியா நன்மை வாங்கிறதுக்கு? சரி. தங்கச்சி, அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? ஐயோ, இதுக்காக வந்தேன், தெரிஞ்சிருந்த பின்னாடி உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறியா? அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா? ரெண்டு பேரையும். சரி. தம்பி, அப்பாவா அம்மாவா? ரெண்டு பேரையும். யாராவது ஒன்று சொன்னால் தானே எனக்கு பாயிண்ட் இருக்குது பேசுகிறதுக்கு. சரி. பொதுவாகவே இயற்கையாகவே பெண் பிள்ளைகளுக்கு யாரை பிடிக்கும்? தகப்பனை பிடிக்கும். ஆண் பிள்ளைக்கு பொதுவாகவே அம்மானா உயிர். அதுதான் இயற்கை, அதை மாற்ற முடியாது. அவர்கள் இருவர் என்று சொன்னாலும் வீட்டில் போய் பார்த்தா தெரியும், யாராவது ஒரு ஆள்கிட்ட தான் அட்டாச்மெண்ட்டாக இருப்போம். ஏன் இதை இன்றைக்கி சொல்கிறோம்னா, ஜூன் 16, 2024 இன்று உலகளாவிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். அப்பாக்களே, எப்படி ஒரு தாய் தன் பாசத்தை அதிகமாக்கி தன் பிள்ளைகளை குறைவாக கண்டிப்பாலோ, அதே போல ஒரு தந்தையானவர் பாசத்தை அதிகமாக்கி கண்டிப்பை அதிமிகமாக்கி கண்டிப்பதனால், பொதுவாக அப்பாக்கெல்லாம் எப்படி ஒரு டெரராகவே பார்ப்பாங்க. என்ன, அப்பா எப்பவும் அவங்க கைகள் பார்த்தா விரைச்சி போய் கடலில் போய் கஷ்டப்படுறதுனால அடித்தா 1 டன் வெயிட், அதனால் பயந்து போயிருப்போம். ஆனால் அம்மாக்களோ அரவணைக்கும் கரங்கள், ஆதலால் அந்த அரவணைப்பு சுகமாக இருக்கும். ஆக இறை இயேசுவில் புன்னை தந்தையர்களே, அண்ணன்மார்களே, யாரெல்லாம் குடும்ப தலைவனாக இருக்கிறீர்களோ, உங்கள் தியாக செயல்களுக்கு அன்றாடம் இந்த குடும்பத்திற்காக கடலில் இன்னும் குடும்பத்தை விட்டு இந்த குடும்பத்தை உயர்த்துவதற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற, இந்த ஊரிலும் கடலில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற நம் தந்தையர்களுக்கு கை தட்டி வாழ்த்துக்கள் சொல்லலாமா? சரி. இறையேசுவில் எனதருமை சொந்தங்களை, இளையராஜாவின் ஒரு பாடல் எப்பொழுதும் என் மனதை தொடுவது உண்டு. இன்றைய மறையுரையோடு இணைத்து பார்க்கிற, சொர்க்கமே என்றாலும் என்ன பாடுது இல்லையா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? நம்ம ஊர் சொர்க்கம்தானா? சரி. எத்தனை பேருக்கு இந்த புன்னை மண், புன்னக்காயல் சொர்க்கம் சொல்கிறவங்க கை தூக்குங்க பாப்போம். சும்மா தூக்குங்க, பைசா கொடுத்துலாம் தூக்க வேண்டாம். சரி. மீதி கையெல்லாம் தூங்கலை. அப்போ நரகமா சொர்க்கமா இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது, குறுமடத்தில் படித்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ், ஈஸ்டர் ஹாலிடேஸ் ஊருக்கு வருகின்ற பொழுது அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு வருவோம். ஓ, இன்னும் 10 நிமிஷம்தான், இன்னும் 5 நிமிஷம்தான், ஊருக்கு போயிடுவோம். எவ்வளவுதான் நான் படித்தது கேரளா மற்றும் பெங்களூர், எவ்வளவுதான் மாநகரம், சிட்டி, எல்லா பொருளாதாரத்தில் முன்னேறிய இடம் என்று இருந்தாலும் தன் சொந்த பிறந்த ஊருக்கு வருகின்ற பொழுது எப்படி இருக்கும்? உறவுகளை பார்க்கலாம், தெருக்கல்ல அப்படியே கெத்த சுற்றலாம். அது கிடைக்காது. ஆதலால் தான்
கடந்த நாட்களில் ஒரு திருமணத்திற்காக ஒரு குடும்பத்தார் மும்பையிலிருந்து வந்திருந்தார்கள். அப்போ நான் ஆசீர்வாதம் முடிச்சுட்டு வந்தேன். அந்த தந்தையானவர் என்னோட வந்து, சாமி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் தான் புதுசாக வந்த சின்ன சாமியா? ஆமாம். உண்மையிலேயுமே எனக்கு புன்னக்காயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கேன். உழைப்பிற்காக, பிழைப்பிற்காக, தன் குடும்பத்தின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக நான் மும்பை போனேன். எவ்வளவுதான் அங்கே பொருளாதாரம் இருக்கிறது, கண்ணை கவரும் அழகிய இடங்கள் இருக்கிறது, மாநகரம். இந்த பட்டிக்காட்டில் இருக்கிறதுக்கு அங்கே போயாவது பிழைச்சி நல்லபடியாக இருக்கலாம் என்று சென்றேன், வாழ்ந்தேன். ஆனால் நம்ம ஊரை போல அந்த உணர்ச்சி இல்லை, சொந்தம் இல்லை, பாசம் இல்லை, உறவுகள் இல்லை. பக்கத்து வீட்டார் கூட சண்டை போட்டாலும் அடுத்த நேரம் அந்த உறவோடு ஒன்றித்திருக்கும். அங்கெல்லாம் நீங்கள் மாநகரங்கள் சென்று பார்த்தால் வீடு, உழைப்பு, வீடு, அவ்வளோதான். எல்லார் வீடும் அடப்பட்டு தான் இருக்கும். ஏன் நீங்கள் மும்பை போகணும், தூத்துக்குடி போனாலே அப்படி தான் இருக்கும். எல்லார் வீடும் அடைபட்டு இருக்கும். ஆனால் உண்மையிலும் நான் கூறுவேன், நம் மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய சொத்து என்ன? சொத்து என்ன? இறைவன் படைத்து யாவும் நல்லதென கண்டார், அந்த நல்லவற்றையே நமக்கு கொடுத்துள்ளார். அழகிய என்னுடைய முன்னுரையில் வாசிக்க கேட்டோம். அதை பேணி காப்பது நம்முடைய கடமை. சொர்க்கமாக இந்த பூமியை கொடுத்தார்கள். சொர்க்கமாக இந்த ஆலயங்களை படைத்து ஊரை நல்லதாக்கி இந்த ஊரை சொர்க்கமாக நம் கையில் கொடுத்துள்ளார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் இயேசு திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை உச்சரிக்கிறார். என்ன வார்த்தை? இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம்? இயேசுவில் சொந்தங்களே, இன்றைய நாளில் நான் இந்த ஊரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இளையராஜாவின் பாடலோடு தொடங்கினேன். இன்று நம் வீடுகள் இறை ஆட்சியின் விழுமியங்கள். அன்பு இருக்கிறதா? அமைதி நிலவுகிறதா? சமாதானம் நம் உறவுகளுக்குள் இருக்கிறதா? அல்லது சமூகத்தில் வருகின்ற பொழுதும் இன்னும் பிளவுபட்டு தான் இருக்கின்றோமா? இறை ஆட்சி வேற எங்கேயும் இல்லை. எங்கே அன்பு பிறக்கின்றதோ, எங்கு அமைதி மலர்கின்றதோ, எங்கே சமாதானத்துடன் நாம் வாழ்கின்றோமோ, அங்கதான் என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? தூங்காதீங்க. என்ன இருக்கு? இறை ஆட்சி இருக்கிறது. ஆனால் நான் இன்று 2024 புன்னை திருச்சபையை நான் பார்க்கையில் இந்த சொர்க்கமான இந்த அழகிய பூமி, நமது மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த, இதை பேணி காத்து அடுத்த தலைமுறைக்கும் கொடுக்க வேண்டிய இந்த சொர்க்க பூமியை, திருச்சபையில் நாம் இருக்கின்றோம். இறை ஆட்சியின் விழுமியங்களான நற்பண்புகளுடன் ஒழுக்கத்துடன் நாம் இருக்க வேண்டியவர்கள். இன்று இறை ஆட்சி தான் நடக்கிறதா? பாட்டி, அம்மா, உங்கள் வீட்டில் அப்பாவோட ஆட்சியா உங்கள் ஆட்சியா? உங்கள் கணவர் ஆட்சியா? பாவம். அப்பா, உங்கள் வீட்டில் யார் ஆச்சு? அம்மா ஆச்சியா அப்பா ஆச்சியா? உங்கள் ஆச்சியா? உங்கள் ஆட்சி தானா? கெத்து தான். சரி, வீட்டில் எத்தகைய ஆட்சி இருந்தாலும் சரி, யார் வீட்டை நடத்தினாலும் சரி, அங்கே அன்பு, விட்டு கொடுத்தல், புரிதல் எல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்கும். ஆனால் இன்று சமூகத்தில் ஒரு ஆட்சியானது நடக்குது. என்ன ஆட்சி? எங்கே இறைமை இல்லாது பகைமை என்கின்ற ஆட்சி நடக்கின்ற பொழுது, எங்கே இறை ஆட்சி இல்லாது கேடுகட்ட மனிதர்களால் ஆட்சி செய்கின்ற பொழுது என்ன? வந்த ஆட்சி சீர்குலைந்து போகும்.
எடுத்துக்காட்டு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் சொல்லட்டா? ஃப்ளாஷ் நியூஸ், சரியா? பாரம்பரிய கிறிஸ்தவர்களாம், நெஞ்சை தட்டி சொல்லுவோம், அப்படிதானே? தமிழ்நாட்டில் 2 மறை மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 2 மறை மாவட்டங்கள் கத்தோலிக்கத்தில் ஊறி போனவர்கள், புனித சவேரியாரின் பாதம் பதித்த மறை மாவட்டங்கள். என்ன மறை மாவட்டம்லாம் தெரியுமா? ஒன்று தூத்துக்குடி மறை மாவட்டம், புனித சவேரியாரின் பாதம் பதித்த மண். 2வது கோட்டார் மறை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம். இந்த 2 மாவட்டங்களும் கிறிஸ்துவால் ஆட்சி செய்யப்பட்டது, மூதாதையர்களால் விசுவாசம் கொடுக்கப்பட்டது, நற்பண்புகளால் நல் ஒழுக்கத்தால் உருவாக்கப்பட்ட மறை மாவட்டங்கள். இப்போ ரீசெண்டாக எலெக்ஷன் நடந்துச்சு தெரியுமா? நடந்துச்சா? கேட்டுக்கிறங்க. இந்த விசுவாசத்தில் இறைமையை கொண்டவர்கள், இறை ஆட்சியை கொண்டவர்கள் இந்த 2 மறை மாவட்டத்திலிருந்து ரோஜா பூவுக்கு எத்தனை ஓட்டுன்னு தெரியுமா? ரோஜா பூவுக்கு எத்தனை ஓட்டு? 9.5 லட்சம் ஓட்டுக்கள். 9.5 லட்சம் ஓட்டுக்கள். கொஞ்சம் சிந்திக்கணும். அடுத்து இடிந்தகரை என் சொந்த ஊர். இடிந்தகரில் பார்த்தீங்கன்னா லூர்து மாதா கோயில் இப்படி இருக்கும். கதவை திறந்தா லூர்து மாதா பிள்ளையாரை பார்க்கலாம். அங்கே உள்ள கதவை திறந்தா நேரே பார்த்தா பிள்ளையாரை பார்க்கலாம். பிள்ளையார் லூர்து மாதாவை பார்க்கலாம். இப்படித்தான் இடிந்தகரை ஆலயம் மற்றும் கோயில் அமைந்திருக்கிறது. சரி, இடிந்தகரையில் நம் இந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆதலால் மதம் சார்பாக ஓட்டு போட்டார்கள் என்று சில ஊர்கள் அதில் இடிந்தகரை வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த புன்னை திருச்சபை எங்கே திரும்பினாலும் இங்க சவேரியார் கோயில், நேரே பார்த்தா ராஜகன்னி மாதா கோயில், அங்க பார்த்தா வேளாங்கண்ணி மாதா கோயில், இங்க பார்த்தா யார் இருக்கா? தோமையார். அதுவும் கஷ்டப்பட்டு 6 தாண்டி போகணும். இப்படி சுற்றி பார்க்கும் சுற்றும் எங்கும் ஆலயங்கள், எங்கே பார்த்தாலும் வழிபாடுகள். பாரம்பரிய புனித சவேரியாரின் கிறிஸ்தவர்கள் இங்க அந்த ரோஜா பூவுக்கு எத்தனை ஓட்டுன்னு தெரியுமா? அந்த ரோஜா பூவுக்கு எத்தனை ஓட்டுன்னு தெரியுமா? 150 மேற்பட்ட ஓட்டுக்கள். எங்கே இறையாட்சி? மதத்தை சார்ந்து வழிநடத்தப்படுகின்ற ஆட்சியையா நீங்கள் விரும்புகிறீர்கள்? அல்லது அப்படியே குடும்பத்துக்கும் ஒப்பிடலாம். சரியா? அப்படியே குடும்பத்துக்கும் ஒப்பிடலாம். நான் கேட்ட உங்க கேள்வி, எத்தனை பேருக்கு இந்த ஊர் சொர்க்கமாக இருக்கிறது? சொர்க்கமாக இருக்கும் எந்த குடும்பத்தில், எந்த சமூகத்தில் இறை ஆட்சி நடக்கிறதோ, இறைவனுடைய நற்பண்புகளை சிந்திக்கிறார்களோ, செயல்படுகிறார்களோ, அங்க இறை ஆட்சி நடக்கும். இல்லையா? கண்ட கண்ட ரோஜா பூக்கள் தான் ஆளுவார்கள். அறிவை பயன்படுத்த வேண்டும். இறைவன் நமக்கு கொடுக்கும் அன்றாட நல் விழுமியங்களை, இறை வார்த்தையை நான் பின்பற்றி வாழாவிட்டால் புன்னை திருச்சபையே அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள்? இந்த தலைமுறை அனுபவித்து விட்டோம். யார்? நம் பெற்றோர், நம் மூத்தாதையர்கள் நமக்கு கொடுத்த இந்த விசுவாசம், நமக்கு கொடுத்த இந்த நல்லொழுக்கம், கிறிஸ்தவ அறநெறி அடுத்த ஜெனரேஷனுக்கு இருக்குமானா இல்லை. நான் ஜஸ்ட் அப்படியே பார்க்குறேன்னா இன்றைய தலைமுறையினரை ஒரு 60, 70, 80, 90. நான் 90s கிட்ஸ். சரியா? சாமியும் 90 தானே? மீதி எல்லாரும் 60, 70 இருப்பீங்க. ஆனால் அடுத்த தலைமுறை எப்படின்னு பார்த்துக்கிறங்க. சரியா? உண்மையிலேயுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது. என் வீட்டை விட இந்த ஊரின் இறை வீடு
பெருசாக இருக்கணும், பக்காவாக இருக்கணும்னு சொல்லி உங்களுடைய உழைப்புகளை எல்லாம் கொட்டுறீங்க. மிக்க மகிழ்ச்சி. 10 கோடிக்கு அன்னைக்கு கோயில் என்று சொல்கின்ற பொழுது அதிக தொகையாக இருந்தாலும் அது ஊரினுடைய பெருமை. இறைவனுக்கு எழுப்பக்கூடிய ஆலயம் என்னது? உண்மையிலேயுமே சந்தோஷம் மிக்கது, மகிழ்ச்சி மிக்கது. ஆனால் இந்த இறை ஆலயம், இறை நம்பிக்கை உங்களிடமிருந்து கிடைக்க பெற்றது. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு இந்த சொர்க்க பூமி, இந்த ஆலயம், இந்த நம்பிக்கை இருக்குமான்னு கேட்டால் கேள்விக்குறிதான். ஏன்? தலைமுறையினரை பார்க்கிறேன். நாமெல்லாம் உள்ள கோயிலில் உட்காந்துருக்கோம். நம்ம இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இப்போமே நீங்கள் எந்திரிச்சு அப்படியே பேக்கில் போய் பாருங்கள், ஞாயிறு திருப்பலின்னு சொல்லிவிட்டு எங்கேயாவது நிற்பார்கள். அன்றாட திருப்பலிக்கு சாமி அடிப்பாவன்னு சொல்கிறனால சிலர் வரலாம். அன்பிய கூட்டங்களுக்கு ஐயோ அருள் சாதனம் கிடைக்காதோன்னு வரலாம். அமுலர்ப்ப மத சபையில் கடைசி நேரத்தில் வந்துட்டு ஃபைனை கட்டிக்கிடலாம், கல்யாணம் பண்ணி வச்சிருவாவ என்று வரலாம். இப்படி கத்தோலிக்க திருச்சபை இப்போ ஃபைன் போட்டு வர வைக்க வேண்டியது இருக்கு. கத்தோலிக்க திருச்சபை இறையாட்சியை எப்படி நடத்த வேண்டியிருக்கிறது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மிலிட்ரி ஆஃபீஸர் என்கிட்ட ஒரு பங்கில் ஒரு பையன் கேட்குறான், சாமி நீங்கள் சாமி ஆகலைன்னா போலீஸ் ஆகிருப்பீங்களோ? இல்லை என்ன, இல்லை இப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கீல, சரியா கேட்குறான். ஏன்? இப்போ அப்படி ஆயிற்று. இறை ஆட்சியை, நல்லொழுக்கத்தை, நல் காரியங்களை எப்படி காட்ட வேண்டியிருக்கு? எப்படி? முன்னாடிலாம் எங்கள் அம்மா ஊட்டி விடுவோம், ஐயா அப்பா மாதிரி இருக்காத, நல்லா இருக்கணும் நீ சொல்லி அன்போடும் பாசத்தோடும் நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ பயமுறுத்தி தான், இல்லை பூசைக்கு வா, இல்லைன்னா துவச்சிருவேன், ஆல் ஆர் ப்ரெசன்ட், சாமி அடிப்பாவ. அன்பிய கூட்டங்களுக்கு வாருங்க, பக்கத்து வீட்டோட பேச மாட்டேன், ஆனால் ராஜகனி மாதாவை தூக்கி தூக்கி சமைப்பேன். அன்பிய கூட்டங்களுக்கு வாருங்க, அதுக்கு என்ன ஒரு ரூல்ஸ் போட வேண்டியிருக்கு. திருவருள் சாணம் கிடைக்காது, எப்பா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாவப்பா, புது நன்மை கிடைக்காதுப்பா, திருமுழுக்கு கிடைக்காது, பயம். உண்மையிலையுமே சொர்க்கத்தில் தான் வாழ்கிறோமா? இல்லைன்னா ஒரு சிலர் இருக்காங்க, சபைக்கு போவோம், அங்கே தான் எந்த ரூல்ஸும் கிடையாது, போய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடிக்கிட்டே கிடக்கலாம், எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை உண்மையிலும் தொடக்கத்திலேயே எல்லா அறிவுபூர்வமான ஆற்றல் உள்ள திருச்சபை. 2 ட்ராக் உண்டு. ஒரு விளையாட்டில் ஒழுக்கம் முக்கியம்னா ரூல்ஸும் முக்கியம். அதே போலத்தான் கத்தோலிக்க திருச்சபை. விசுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதே நேரத்தில் ஒழுங்கு முறைகளையும் பின்பற்ற வேண்டியது நமது கடமை. கஷ்டம்தான். ஆனால் இறை ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கிறோமா? இறை ஆட்சி உண்மையிலும் நம்முடைய குடும்பங்களில் நடக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரியா? அன்பிற்குரியவளே, நீட்டிக்கொண்டு போக ஆசை இல்லை, ஒரே ஒரு செய்தியை மட்டும் கொண்டு செல்லுங்கள் என்று. சரியா? நம் வீட்டில் இறையாட்சி எங்கே? விண்ணகம். புனித பவுலடிகளார் கூறுவார், விண்ணகமே எனது வானக வீடு. இன்று நம் பிள்ளைகளில் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் கூறுவது போல விதையுங்கள், விதையுங்கள். இறை ஆட்சியின் நற்பண்புகளை நம் பிள்ளைகளுக்கு விதையுங்கள். விதைச்சாதான் அடுத்த தலைமுறைக்கு இந்த இடம் பாக்கி இருக்கும். ஆல்ரெடி இடுந்தகர கூத்தாங்குழி போயாச்சு, கூட்டப்புலி அனுமன் நிலையம். மணப்பாடும் பறி போயாச்சு, ஏவு கனை வருது. இன்னும் கடற்கரை தான் மிச்சம் இருந்தது. அந்த கடற்கரையிலும் காற்றாடிகளை கொண்டு வைக்க போகிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க? நீங்களும் நானும் தான். எங்கே போகிறோம்? நம்மில் ஒற்றுமை இல்லை என்றால், ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டும் பிடிச்சிக்கிட்டும் பொறாமப்பட்டுக்கிட்டும் இருந்தால், நம் மூதாதையர்கள் கொடுத்தாங்களே இந்த அழகிய சொர்க்க பூமி
இறை ஆட்சி பூமி இனி வரும் தலைமுறைக்கு இல்லை, கிடையவே கிடையாது. யோசித்துக்கிட்டு இருக்கீங்களோ? கப்பலில் இருக்கோம், உழைக்கிறோம், சாப்பாடுறோம், கிடையவே கிடையாது. எத்தனை இளைஞர்கள் இன்று திருப்பலியில் பங்கெடுக்கிறார்கள்? எல்லாம் பார்த்தா மொபைலில் தான் இருக்காங்க. சாயங்காலம் ஆசீர்வாதம் நடக்கு, அப்பந்தான் ஒரு குழுவினர் காசு எண்ணுறாங்க. முன்னெல்லாம் ஆசீர்வாதம் போட்டால் கடற்கரையில் வலை கட்டுறவங்க கூட எஞ்சி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் இறை நற்கருணை உயர்த்தி நிற்கின்ற பொழுது ஒரு குழுவினர் காசு எண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு குழுவினர் வீட்டு கதை உறவு கதெல்லாம் திரு ஹிருதய கோயில் முன்னாடி நடக்குது. ஒரு குழுவினர் ராஜா கலையரங்கத்திலையும் பங்களா முன்னாடியும் ஒரு குழுவினர் என்னது கொண்டுகிட்டு இருக்கான் விளையாண்டு. இறையாட்சியாக நடக்குது. உண்மையிலையுமே இந்த கை தூக்காதவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். சொர்க்கமாக இருந்த பூமி இன்று நரகமாகி கொண்டிருக்கிறது. சரியா? கடைசியாக நம்முடைய உறவு முறை, சரியா? உறவு முறை. புன்னக்காயல் என்றால் வரலாற்று மிக்க இடத்தை வரலாறு இல்லாத இடமாக மாற்றிவிடாதீர்கள். ஆம் அன்பின் சொந்தங்களை, பலவற்றை கூறியிருக்கிறேன், சொந்தங்களாக கூறுகிறேன். நாளைய இந்த புன்னை மண் சொர்க்கமாக நமக்கு வேண்டுமானால் அதை பேணி காத்து நம் பிள்ளைகளுக்கு நற்பண்பு என்னும் விதையை விதைப்பவர்களாக இத்திருப்பலில் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.